ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெம்மாலிஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த கண்டென்ட்டை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான தகவல் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா பண்ணிங்கோ, வாட்ச் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா கூட மற்றவாளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கோ. ஓகேவா? நான் அதை தான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு எந்த தகவலும் யூஸ்ஃபுல்லானா இல்லைன்னா கூட மற்றவாளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கோ. அவளுக்கு ஒரு இன்ட்டு இதிலேருந்து பயன்பட்டால் கூட அவள் அதனால் பிரயோஜனப்படலாம். எவ்வளவோ கஷ்டத்தில் இருப்பா அவள். ஆனால் இந்த ஒரு என்னால் சொல்கிற ஒரு நியூஸ் அவளுக்கு பிரயோஜனப்பட்டா அதனால் உங்களை அவ்வளோ அவள் வாழ வரைக்கும் மறக்காமல் இருப்பாள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. அவளுக்கு நீங்கள் சொல்லுங்கோ. நான் என்னென்னலாம் யூஸ்ஃபுல்லாக கண்டென்ட் கொடுக்குறோனோ அவளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாம். நான் என்ன பண்ணேன்னா, இப்போ ரொம்ப பேர் ரொம்ப கஷ்ட நிலைமையில் இருக்கா. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கடன் அடையலை, கல்யாணம் ஆகலை. முக்கியமாக கல்யாணம் ஆகி நின்றுறது சில பேருக்கு. அதாவது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நின்றுறது, நிச்சயதார்த்தம் நடந்து நின்றுறது, அந்த மாதிரி இது இருக்குது. சில பேருக்கு குழந்தை வரம் வேணும்னு அவ்வளோ தவம் இருந்து 10 லட்சம் 20 லட்சம்னு ஸ்பெண்ட் பண்ணுறா. அவளுக்கு கூட நடக்காத ஒரு விஷயம். இந்த கோவிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணிடலாம். கண்டிப்பாக நம்பிக்கையோட 100% நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கோ, நிஜமாக நடந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறேன், என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை மாத்திரம்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேனே ஒழிய மற்றவா சொல்கிறா, அவா சொல்கிறா, இவா சொல்கிறா, ஸ்பான்சர் பண்ணி சொல்கிறா, அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டேன். புரியறதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுங்கோ. நம்மளது யாரையோ பார்த்து காப்பி பண்ணி பண்ணுறது, இவாளை சொல்கிறது சும்மா லைக்ஸை அல்லணும், என்னமோ சொல்லலை, ஷேர்ஸ் அல்லணும், அதெல்லாம் கிடையாது. எனக்கு மானிட்டைஸே வேண்டாம். இது வரைக்கும் எனக்கு மானிட்டைஸ் வரல. ஆனால் நான் மக்களுக்கு பிரயோஜனமாக தான் எல்லாம் சொல்லின்னு இருக்கேன். இந்த யூடியூப்காரன் என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம், என்னது காப்பின்னு நினச்சிக்கிட்டோம், என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம். ஆனால் நான் பர்சனலி ஐ வென்ட் டு த டெம்பிள் அண்ட் ஐ ஷேர்டு திஸ் மெசேஜ் டு எவ்ரிவன். இதுதான் கண்டென்ட். புரியறதா? நான் எந்த மெசேஜுமே மற்றவா சொல்கிறா, அவா சொல்கிறா, இவா சொல்கிறா, இவா என்னை போட சொல்கிறா, அவா என்னை போட சொல்கிறா, நீங்கள் போடுங்கோ, அள்ளுங்கோ, லைக்ஸ் அள்ளுங்கோ, அது அள்ளுங்கோ, இது அள்ளுங்கோ, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். மற்றவாளுக்கு எது பிரயோஜனமாக இருக்கோ அதை மாத்திரம்தான் நான் பண்ணுவேன். புரியறதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் என்ன பண்ணேன்னா, பாஸ்ட்டு 8 வாரமாக நான் ஒரு கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன். அது என்ன கோவில்னா, நம்ம பாரிஸில் காசி செட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நிமிஷாம்பாள் கோவில். அந்த கோவிலுக்கு தான் போயிட்டு இருந்தேன். புரியறதா? எனக்கு ஒரு கஷ்டம் இருந்தது, அதை தீர்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருந்தேன். அம்பாள் மேலே பாரத்தை போட்டுட்டு போயிட்டு இருந்தேன். அந்த கோவிலில் போயிட்டு இந்த மாதிரி கஷ்டம் இருக்கவா, கோவிலில் போயிட்டு 9 பிரதட்சணம் பண்ணுங்கோ. பிரதட்சணம்னா 9 தடவை அம்பாளை சுற்றி வரணும். நிமிஷாம்பாள் நிமிஷத்தில் தீத்துருவா. ஆனால் முழு நம்பிக்கையோடையும் பக்தி பண்ணுங்கோ. அம்பாளுக்கு நீங்கள் எவ்வளோ பக்தி பண்ணணுமோ அவ்வளோ பக்தி பண்ணுங்கோ. பண்ணிட்டு கதற வேண்டுங்கோ. கண்லேருந்து 2 சொட்டு ஜலம் வந்தால் மட்டுமே நம்மளுக்கு திருப்தி ஆகும். புரியறதா? அம்பாள் வேல் குத்தினோம், அது குத்திக்கணும், இது குத்திக்கணும், அவ்வளோ காணிக்கை செலுத்தணும், எந்த கடவுளும் அந்த மாதிரி நினைக்கிறது கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கோ, அந்த காசி செட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நிமிஷாம்பாள் கோவிலுக்கு போங்கோ. அதாவது நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த வீடியோ முடிகிறச்ச அதுக்கான வழி எப்படி போகணும் என்னன்ட்டு சொல்கிறேன். எந்த ஊரில் இருக்கிற மக்களும் வாங்கோ, வந்துட்டு சேவிச்சுட்டு போங்கோ. ஓகேவா? இப்போ அந்த கோவிலுக்கு போயிட்டு தசமி திதி தேய்பிரையா வளர்பிரையா அதெல்லாம் விட்டுருங்கோ. தசமி திதி அன்னைக்கு
காலம்பரையோ சாயந்தரமோ போயிட்டு 8 வாரம் விடாமல் அம்பாளை காலை பிடிச்சுட்டுணும். அம்மா நீதான் சரணாகதி அப்படின்ட்டு காலை பிடிச்சுன்ட்டு 8 வாரமும் நெய் விளக்கு, அங்கேயே நெய் வித்துன்ருப்பா, நெய் விளக்கு அம்பாளுக்கு ஏற்றிட்டு, அம்மா உன்னையே நான் சரணடைஞ்சிட்டேன், நீ தான் எனக்கு, உன்னை தவிர எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு அம்பாள் பாதத்தில் வேண்டின்ட்டு 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டு வாங்கோ. இது நடக்கிறதா இல்லையான்னு நான் சேலஞ்ச் பண்ணுறேன் உங்களுக்கு. நம்பி போகிற வாழ்க்கை இந்த காரிய சித்தி ஆகும். அதனால் நீங்கள் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாமி இதை நடக்கலைன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் அதுக்கான என்னன்னு நான் சொல்யூஷன் சொல்கிறேன். அதில் ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணியிருப்பேன், அதனால தான் நடக்காமல் இருந்திருக்கும். இல்லைனா கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் போயிட்டு அம்பாளை சேவிச்சுட்டு வாரம் விடாமல் போகணும். விடாமல் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இல்லை தசமி தேதி போயிட்டு நீங்கள் பண்ணேன்னா 8 வாட்டி நீங்கள் அம்பாளை தரிசிச்சுட்டு வந்தேன்னா நடக்காததே கிடையாது. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நடக்காததே கிடையாது. நீங்கள் போயிட்டு வாங்கோ. நம்ம டிவோட்டிஸ் எல்லாரும் பயன் அடையணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த தகவலை, எனக்கு நடந்த நான் யூஸான தகவலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரியா? இதனால் இவா அதனால தான் ஷேர் பண்ணுறா, இதனால தான் ஷேர் பண்ணுறா, லைக்ஸ் பண்ணணுன்னு பண்ணுறா, மானிட்டைஸ் பண்ணுறா, அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. புரிஞ்சுங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. ₹1 கூட எனக்கு வேண்டாம். மற்ற வாழ்க்கை நல்லது பண்ணணுமேன்ட்டு தான் நான் ஜென்மம் எடுத்திருக்கேன்னு நினச்சிக்கிறேன். புரியறதா? அதனால் இதை பண்ணிவிட்டு வாங்கோ. இது என்னன்னா, நீங்கள் கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இல்லையா, மெட்ராஸில் பார்க்குக்கு அடுத்தாப்பில் கோட்டை ரயில்வே ஸ்டேஷன், அங்கே இறங்கிட்டோ, அங்கே இருந்தாலும் ரிக்ஷா பிடிச்சிங்கோ இல்லை ஆட்டோ பிடிச்சிங்கோ, எதுவுமே இல்லையா, அப்படியே நடந்து வந்தேன்னா ரட்டன் பஸார் வரும். ரட்டன் பஸார் பக்கத்தில் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் வரும். அதுக்கு ஒட்டினாப்பில் எதிர்த்தாப்பில் பார்த்தேன்னா கோவிந்தப்பநாயன் ஸ்ட்ரீட் வரும். அது ஸ்ட்ரைட்டாக நடந்துட்டோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தேன்னா அகர்வால் தாண்டினதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தேன்னா நம்ம அம்பாள் உக்காண்டிருப்பா. அந்த கோவிலுக்கு போயிட்டு தரிசிச்சுட்டு வாங்கும். எல்லாரும் எனக்கு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கோ. உங்களுக்காக தான் நான் இதை மெனக்கட்டு பதிவு செய்கிறேன். இதை யூஸ்ஃபுல்லாக எடுத்துங்கோ, பயன்படுங்கோ எல்லாரும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லறதுக்கு விரும்புகிறேன். எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கா. நான் இப்போ இதை பதிவு பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். ஸோ அம்பாலோட கனெக்ட் ஆகிறதும் இல்லையான்றது உங்களோட விஷயம். நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறமா நம்மளோட இதில் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணிட்டுருக்கோம். இந்த கப் கேக்ஸு, அப்புறமா சில கேக்ஸ் எல்லாம் நான் பண்ணிட்டுருக்கேன். சரிங்களா? அது இந்த பால்கோவா, அப்புறமா இந்த நெய் எல்லாமே பண்ணிட்டுருக்கேன் சேல்ஸு. இப்போ யாருக்காவது வேணும்னா என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் சப்ளை பண்ணுறேன். பியூர் பால்கோவா. சரியா? அந்த பால்கோவா, அப்புறமா இந்த கௌ கீ எதெல்லாமே சேல் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் வேணும்னா அதையும் கேளுங்க. அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். இந்த இட்லி பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். யாருக்கா வேணும்னா சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். மாமி சுத்தமாக பண்ணுவேன். எங்கள் ஆற்றுல என்ன யூஸ் பண்ணுறேமோ அதை தான் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு யாராவதுக்கு வேணும், ஆஃபீஸ் போகிறவா சின்னவாலாம் யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கோ, மாமி பண்ணி கொடுங்கோ அப்படின்னு சொல்லுங்கோ. நான் அழகாக காய வச்சு அரைச்சி உங்களுக்கு பேக்கெட் பண்ணி உங்கள் ஆற்றுக்கே அமுச்சு விட்டுவிட்றேன். டன்ஸோ போட்டோ இல்லை என்ன பண்ணணுமோ நான் அமுச்சு விட்டுவிட்றேன். வேணும்னா கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நல்ல வீடியோ கண்டென்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? வச்சுட்டுமா? பை ஃப்ரெண்ட்ஸ். பை டு ஹேமமாலினிஸ் யூடியூப் சேனல். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை.